பேட்ச் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் இந்த டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 5th பார்ட்டாக என்ன டாபிக் பார்க்குறோம், பெருக்கு தொகை தொடர்பானவை. ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல என்ன பெருக்கு தொகை தொடர்பானவை அப்படின்னா, இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல வரக்கூடிய தனி ஃபார்முலா என்ன அப்படின்னா XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப். இந்த ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா தான், மற்றபடி அல்ஜிப்ரா ஃபார்முலா அங்கே சிம்பிளிஃபிகேஷனில் யூஸ் ஆகும், எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் இந்த கான்செப்ட்லையும் யூஸ் ஆகும். பட் எல்சிஎம் கான்செப்டில் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸு ஒய் அப்படிங்கிறது ரெண்டு நம்பர். அப்போ ரெண்டு நம்பரோட பெருக்கு தொகை அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம்மையும் அந்த ரெண்டு நம்பரோட ஹெச்எஃப்பையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? அப்போது இங்கே 4 டேர்மில் 3 டேர்ம் கொடுத்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதாவது ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் வேல்யூ கொடுத்து ஹெச்எஃப் வேல்யூ கொடுத்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஒரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கொடுத்துருக்க டேட்டாலாம் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி தான் நம்ம இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இந்த 4 டேர்மில் எது வேணால் கொடுப்போம். இப்போ 2 நம்பர் கொடுத்துட்டு கூட ஒரு எல்சிஎம் வேல்யூ கொடுத்துட்டு இன்னொன்று ஹெச்எஃப் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆர் ஹெச்எஃப் வேல்யூ கொடுத்துட்டு எல்சிஎம் என்ன அப்படிங்கிற கேட்கலாம். அந்த 2 நம்பர் கொடுத்துட்டு அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, 2 நம்பர் இண்டிவிஜுவலாக கொடுத்தாலும் நம்ம இங்கே மல்டிபிள் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆர் அவங்க ரெண்டு ஃபார்முலா தனித்தனியாக கொடுக்காம 2 நம்பரோட பெருக்கு தொகையே வேல்யூவாக கொடுத்துருவாங்க. இப்போ 3, 6 அப்படிங்கிற நம்பர் தனித்தனியாக கொடுக்குறதுக்கு பதிலாக 2 நம்பரோட பெருக்கு தொகை 18. ஓகே, அப்போ 3 × 6 அந்த 2 நம்பர் தனித்தனியாக கிடைச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணி தான் நோட் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டேரெக்டாகவே அந்த 2 நம்பரோட பெருக்கு தொகையும் கொடுத்துட்டு அதில் ஒரு எல்சிஎம் கொடுத்து ஒரு ஹெச்எஃப் கேட்பாங்க. இதுதான் இங்கே இருக்கும். அண்ட் தென் இன்னொன்று இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி என்ன அப்படின்னா, சார்பகா எண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதாவது கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த கோப்ரைம் நம்பர்ஸ்க்கு 2 நம்பரை மட்டும் கொடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 7 ஒரு 18 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதோட எல்சிஎம் என்ன அப்படிங்கிற மட்டும் கேள்வி வைப்பாங்க. ஓகே, அப்போ நீங்கள் யோசிக்கலாம், சார் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் என்னன்னு கேள்வி இருக்காங்கன்னா அப்போ இன்னொன்று ஃபார்முலாவுக்கு ஏற்ற அப்படி ஹெச்எஃப் தேவை தானே சார் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, இந்த 2ல் சார்பாக எண்கள் இது பிரைம் நம்பர்ஸ் தானே. இந்த 2 நம்பரையும் பார்த்தீங்க அப்படின்னா 1ங்கிற நம்பரை தவிர்த்து வேறு எந்த நம்பராலையும் நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? காமனாக 2 நம்பரை சேர்த்து காமனாக 1ங்கிற நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரி சார்பகா எண்கள் வந்துச்சு அப்படின்னா அது எப்பயுமே அதோட ஹெச்எஃப் வேல்யூ 1. இந்த பாயிண்ட் ஸ்டாண்டர்டானது. இதையும் அவங்க அந்த சார்பகா எண்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஹெச்எஃப் வேல்யூ 1ன்னு எடுத்து இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி எல்சிஎம் வேல்யூ என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபார்முலாவை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம யோசித்து வச்சுருக்கணும். கண்டிப்பாக இதில் அந்த நம்பர்ஸ் கொடுத்து 3 நம்பர் கொடுத்து அதோட ஹெச்எஃப்ஓ அல்லது எல்சிஎம்மோ கேள்வி வைப்பாங்க. இந்த சம்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் ஒன் பை ஒன்னாக ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது தெரியும். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க, இரு எண்களின் மீப்போவா. ஓகே, ஸோ ஹெச்எஃப் வேல்யூ அவங்க 11ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஹெச்எஃப் வேல்யூ. அடுத்து எல்சிஎம் வேல்யூ 693ன்னு கொடுத்துட்டாங்க. ஒன் ஆஃப் த நம்பர், அதாவது ஒரு நம்பர் 77 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? ஒரு நம்பர் நம்ம இதை ஒய்ன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ டேரெக்டாக எக்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மைண்டில் நிற்கும். ஓகேவா? இப்போ எல்சிஎம் வேல்யூ 693, ஹெச்எஃப் வேல்யூ 11 டிவைடட் பை ஒரு எண் 77. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், அந்த ஒரு எண்ணை 77ன்னு போட்டுட்டு அந்த நம்பர் என்ன பண்ணுவோம், டிவைடில் கொண்டு வந்துடும். நான் டேரெக்டாக அந்த டிவைட்லேயே நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ அதனால் அதை கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், சிம்பிளை பண்ணணும். ஒரு 11 பண்ணணும், 7 பண்ணணும் 77, 1 7 இங்கே 9 7 63. ஓகேங்களா? 9 7 63, பேலன்ஸ் 6 வரும், மறுபடியும் 9 7 63. அப்போ 99ன்னு வருதா? 99 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இதே ஃபார்மேட் தான், நம்பர் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் பாருங்கள். இரு எண்கள் மீப்போவா. ஃபஸ்ட்டு ஹெச்எஃப் கொடுத்துருக்காங்க, அடுத்து எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஹெச்எஃப் வேல்யூ 16, எல்சிஎம் வேல்யூ 240, ஒரு எண் 48ன்னு கொடுத்துட்டு இன்னொரு எண் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வேல்யூஸ் என்னவோ அதை அப்ளை பண்ணிவிட்டு
கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, ரொம்ப ஈஸி தானே. எல்சிஎம் வேல்யூ, ஹெச்சிஎஃப் வேல்யூ இது எல்லாமே கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இரு எண்களின் பெருக்குத்தொகை 1600. ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னா 2 நம்பர் தனித்தனியாக கொடுக்குறப்பெல்லாம் அந்த 2 நம்பரோட பெருக்குத்தொகையை கொடுத்துட்டாங்க. அதில் மீப்போவா 5 எண்ணில் மீசிமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எப்பயும் போல் நம்ம எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 நம்பரோட பெருக்குத்தொகை அப்படியே கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 1600. நம்ம 2 நம்பர் தனித்தனியாக என்னங்கிறத கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாகவே அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்கிறது ஹெச்எஃப். ஓகே, அப்போ ஹெச்எஃப் வேல்யூ 5ன்னு அப்ளை பண்ணிவிட்டு எல்சிஎம் என்னான்னு கேட்டிருக்காங்க. இந்த 5 என்ன ஆகும், இந்த சைடு டிவைடில் மாறும். அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 35 15 பேலன்ஸ் 1 அப்போ 10 அப்படிங்கிற 2 டைம்ஸ் வரும். 320 தான் அந்த மீசிமா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ அப்போ நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம். 2 எண்கள் கொடுத்துருந்து அதோட எல்சிஎம்மோ ஹெச்எஃப்ஓ கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 3 எண்கள் வருது. 3 எண்களோட பெருக்குத்தொகை கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்லி 3 எண்களோட பெருக்குத்தொகைன்னு கொடுத்துட்டு அதில் ஹெச்எஃப் வேல்யூ கொடுத்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க, ஆர் எல்சிஎம் கொடுத்து ஹெச்எஃப் கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ 3 எண்களோட பெருக்கல் பலன் இந்த மாதிரி வந்ததுன்னா 3 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப் பவர் n-1. இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஓகேவா, 3 எண்களோட பெருக்குத்தொகை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஸோ அதனால் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எப்போ கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், 2022 குரூப் 4 கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் கரெக்டாக அதை அப்ளை பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பெருக்கப்பலம் என்னென்ன 1875. 3 நம்பர் இண்டிவிஜுவலாக கொடுத்து இந்த மாதிரி அதோட எல்சிஎம் வேல்யூ இருந்தால் ஹெச்எஃப் என்ன அந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நம்ம இதே ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணலாம். எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க, ஹெச்எஃப் வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, 5 பவர் n-1. அந்த n அப்படிங்கிறது என்னென்னா 3 நம்பர் தானே, அப்போ 3-1. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் அந்த எண்ணுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இங்கே புதுசாக இந்த பவரில் n-1 வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 1875 ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு பவரில் 1 குறைச்சிடணும். அப்போ 3 - 1னா 2 வருமா? அப்போ 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. அந்த 25ஆல் இங்கே நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு டேரெக்டாக என்ன கிடைக்கும், எல்சிஎம் வேல்யூவே கிடச்சிரும். ஓகேவா, இப்போ 5ஆல் அடிச்சு கொடுங்க. 5 25, இங்கே 3 15, பேலன்ஸ் 3 37னா 7 35, பேலன்ஸ் 2 25னா 5 25. அடுத்து 4 5, இங்கே 7 35, பேலன்ஸ் 2 25, 5 25. அப்போது இந்த 3 நம்பரோட எல்சிஎம் வேல்யூ என்ன அப்படின்னா 75. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ 2 நம்பர் கொடுத்துருந்து அது பெருக்குத்தொகை கொடுத்தாலும் சரி, 2 நம்பர் இண்டிவிஜுவலாக கொடுத்தாலும் சரி, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அதே இது 3 நம்பர் அதோட பெருக்குத்தொகை கொடுத்து எல்சிஎம் கொடுத்து ஹெச்எஃப் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. அதே போல் ஹெச்எஃப் கொடுத்து எல்சிஎம் கேட்டாலும் இதே ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நம்பர்ஸ் கொடுக்காமல் இந்த மாதிரி லெட்டர்ஸ், ஓகேங்களா, XY Z இது கொடுக்கலாம், ABC கூட கொடுக்கலாம். கரெக்டாக கொடுத்துருக்க பாருங்கள். XY இவற்றின் மீப்போமாங்கிறது எல்சிஎம் வேல்யூ என்ன, Z. ஓகேங்களா, அதே போல் XYயின் மீப்போவா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம 2 நம்பர் XYன்னு எடுத்துக்குவோம். அதோட ஃபார்முலா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப்னு இருக்குமா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அதோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் வேல்யூ இஜட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு எல்சிஎம் வேல்யூ இங்கே போகும்போது டிவைடாக மாறும், டிவைட் Z. ஓகே, அப்போ அது இந்த XY / Z அப்படின்னு வரும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, அந்த ஃபார்மெட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இரு சார்பகா எண்களின் மீசிமா 6006 எனில் ஒரு எண் 66 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்கு, சார்பகா எண்கள், கோப்ரைம் நம்பர்ஸ். இந்த மாதிரி கோப்ரைம் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே அதோட ஹெச்எஃப் 1. ஓகேங்களா, இப்போ நீங்கள் கொஸ்டினை பார்த்தாலும் ஹெச்எஃபோட வேல்யூ கொடுக்காம ஒரு எல்சிஎம் வேல்யூ ஒரு எண்ணும் கொடுத்துட்டு இன்னொரு எண் தான் கேட்டிருப்பாங்க. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஹெச்எஃப் வேல்யூ 1 அப்படிங்கிறத நம்ம இங்கே அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ சார்பகா எண்கள் அப்படின்னா அதோட ஹெச்எஃப் 1. இப்போ எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் அதாவது 2 எண்களோட பெருக்குத்தொகை ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம அப்ளை பண்ணுவோம்.
இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஒரு எண் 66ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ எக்ஸு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு எண் அந்த ஒய் வேல்யூ 66ன்னு வச்சுக்கலாம். எல்சிஎம் வேல்யூ 6006. ஹச்எஃப் வேல்யூ என்ன 1. ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ நம்ம ஒன்னோட 6006 மல்டிபிள் பண்ணால் அதே வேல்யூ தான். இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் 6006ஓட இந்த 66 டிவைட் பண்ணணும். ஓகே, டிவைட் பண்ணலாமா? 6ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 11ன்னு வரும், இங்கே 1001ன்னு வரும். அடுத்து 11 அடிச்சு கொடுக்கலாம்னா 100ல் 9 11 இருக்குது, 99ன்னு வருமா? பேலன்ஸ் 1, 11னா 1 டைம், அப்போ 91 தான் அந்த மற்றொரு எண். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். அப்போ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சார்பாக எண்கள் அப்படின்னு கேட்டாங்கனாவே நீங்கள் அந்த எல்சிஎம் வேல்யூவையும் அந்த ஒரு எண்ணையும் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? மற்றொரு எண். அதே போல் இன்னொன்றும் கேட்பாங்க, சார்பாக எண்களோட பெருக்கு தொகை எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இதில் அந்த 2 நம்பர் எடுத்துக்கிறோம். சார்பாக எண்கள் எல்சிஎம் இன்ட்டு ஹச்எஃப் நம்ம போடும்போது ஹச்எஃப் வேல்யூ 1ன்னு ஆயிரும். ஓகே, அப்போ எல்சிஎம் வேல்யூ என்ன வருதோ அதோட 1ன்னு மல்டிபிள் பண்ணால் எல்சிஎம் தானே கிடைக்கும். அப்போ சார்பாக எண்களோட எல்சிஎம் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா அதோட பெருக்கு தொகைக்கு சமமாக இருக்கும். இது மல்டிபிள் தானே அர்த்தம். அல்லது சார்பாக எங்களோட பெருக்கு தொகை எதுக்கு சமமாக இருக்கும்? அந்த எல்சிஎம்க்கு சமமாக இருக்கும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. நல்லா தெளிவாக இதை புரிஞ்சுக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம பார்த்த அந்த தியரிட்டிக்கல் பாயிண்ட்டாகவே கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க பாருங்கள். 2 அடுத்தடுத்த பகா எண்களின் மீசிமா அவற்றின் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பகா எண்கள் வந்துச்சு அப்படின்னாவே அதோட பெருக்கு தொகைக்கு தான் அந்த மீசிமாங்கிறது சமமாக இருக்கும். அப்போ இரு எண்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2 அடுத்தடுத்த பகா எண்கள். இப்போ நீங்கள் 2 3 அப்படிங்கிறது 2 பகா எண்கள் தானே. இதோட எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? கண்டிப்பாக அது 2ஐயும் மல்டிபிள் பண்ணுற 6 தான் அதற்கான எல்சிஎம்மாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ எல்சிஎம் வேல்யூ அந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ண வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இரு எண்களின் பெருக்கு தொகை இதான் சரியான ஆன்சர். ஓகேவா. இப்போ அதே போல் அடுத்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டின் 189 உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். ஒன்றுக்கொன்று பகா எண்களான 2 எண்களின் பெருக்குத்தொகை 35 எனில் அவ்விரு எண்களின் மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். இப்போ நம்ம பார்த்த தியரிட்டிக்கல் பாயிண்ட் அதே தான். ஸோ இது என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத, இது ஆன்சர் என்ன? பெருக்குத்தொகை எதுக்கு சமமாக இருக்கும்? எல்சிஎம்க்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போது அதே 35 அதற்கான ஆன்சராக இருக்கும். நீங்கள் இந்த கொஸ்டினே உங்களுக்கான கொஸ்டினாக வச்சுக்கோங்க. இரு எண்களின் பெருக்கப்பலன் 2160 அப்படின்னு மீப்போ 12 எண்ணில் மீப்போமா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பெருக்குத்தொகை கொடுத்துருக்காங்க, அதோட ஹச்எஃப் வேல்யூ 12 கொடுத்து எல்சிஎம் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான், பட் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும். இரு எண்களின் மீப்போவா மற்றும் மீப்போமா, அதாவது ஹச்எஃப் வேல்யூ 50, எல்சிஎம் வேல்யூ 250. முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும் போது ஈவு 50 எனில் இரண்டாவது எண்ணை காண்க. ஸோ செகண்ட் நம்பர் கேட்குறாங்க, ஆனால் முதல் நம்பரை டைரெக்டாக கொடுக்கல. இதுலேருந்து என்ன? ஹச்எஃப் வேல்யூ 50ன்னு தெரியும், எல்சிஎம் வேல்யூ 250 அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட்டு முதல் எண்ணா நம்ம ஒயின்னு எடுத்துக்கலாம், ஒரு ஃபஸ்ட் நம்பர்னு கூட வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட் நம்பர் அந்த நம்பரை 2ஆல் வகுக்கும்போது ஈவு. ஓகே. ஸோ இப்போ ஈவு அப்படிங்கிறது 50 கிடச்சி அப்படின்னா நீங்கள் அந்த ஈவையும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள், 100ங்கிறதானே. அப்போ 100 தான் நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஈவு 50ன்னு கிடைக்கிது. ஓகே. ஸோ மீதி கிடச்சிருக்கா அல்லது ஈவு கிடச்சிருக்கா, இதெல்லாம் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ ஈவு 50 சொல்லிட்டாங்க, அப்போ முதல்ல என்னென்ன 100. ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்பர் 100, ரெண்டாவது நம்பர் தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் இன்ட்டு ஹச்எஃப், அதாவது 250 இன்ட்டு 50 டிவைடில் என்ன பண்ணலாம்? அந்த முதல் நம்பரை போட்டுடலாம். சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 2, இங்கே 250 ரெண்டாவது டிவைட் பண்ணால் 125. அப்போ அந்த ரெண்டாவது நம்பர் என்ன? 125. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டினில் நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க. அதாவது ஈரியன்கள் பெருக்கப்பணம் 3672 மற்றும் அவைகளின் மீசிமா மீப்போவா முறையே 612 மற்றும் 6. அவ்வெண்களில் ஒரு எண் 36 எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் இந்த பெருக்கு தொகையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை, ஏன்னா பெரிய நம்பராக இருக்குது, தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு ஃபார்முலாவுக்கு தேவையானது ஃபார்முலா என்ன? XY = LCM × HF.
ஃபார்முலாவுக்கு தேவையான அந்த சின்ன நம்பர் இப்போ எல்சிஎம் அப்படின்னா 612 ஓகே. ஸோ 612 இன்ட்டு ஹச்சிஎஃப் வேல்யூ 6 ஒரு எண் 36 கொடுத்துட்டாங்களா, அந்த ஒரு எண்ணை தான் நம்ம இங்கே டிவைடில் போடுவோம். அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 6 36 1 6 இங்கே 1 0 2 102ன்னு கிடைக்குதா, அதான் மற்றொரு எண். ஆப்ஷன் பி தான் இருக்கான் சரியான ஆன்சர். நீங்கள் ஒருவேளை 3672 வச்சிங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே இந்த 36ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது உங்களுக்கு பெரிய நம்பர் மாதிரி ஃபீல் ஆகும். சிம்ப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், 193வது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். இரு மிகை எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது ஹச்சிஎஃப் வேல்யூ 1ன்னு வந்துச்சுன்னா அவ்விரு எண்கள் என்ன, அவ்விரு எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவ்விரு எண்களும் சார்பகா எண்கள் அல்லது ஒரு எண்ணானது பகா எண்ணாக இருக்க வேண்டும். இரு எண்களும் இரட்டை எண்கள், ஒரு எண்ணின் மடங்கு மற்றொரு எண்ணாகும். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. நம்மளுக்கு டவுட் வரக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் பியும் ஏவும் மட்டும்தான் டவுட் ஆகும். என்ன அப்படின்னா ஒரு எண்ணானது பகா எண்ணாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது எக்ஸாக்டாக நம்ம எது கரெக்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு எண்ணானது பகா எண்ணாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இங்கே ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 6ங்கிற நம்பர் இருக்குது, அடுத்து 5ங்கிற நம்பர் இருக்குது. இதோட ஹச்சிஎஃப் என்ன 1ன்னு வந்துடும். அதே இது இந்த தடவை இன்னொன்று எக்ஸாக்டாக 2 எண்களையும் சேர்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சார்பகா எண்கள்னு சொல்லுவோம். அப்போது இதுதான் வந்து கரெக்டானது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ இன்னும் நம்ம கிளியராக பார்த்தோம் அப்படின்னா சார் ஏன் ஆப்ஷன் பி வராதாங்க சார் அப்படின்னு யோசித்தோம்னா அவங்க கேட்டிருக்கிறத கேள்வியை நல்லா கவனிக்கணும். இதில் வந்து ஹச்சிஎஃப் என்ன வரும் அப்படிங்கிறத அவங்க கேட்குறாது. அந்த 2 எண்களுக்கு எப்படி நம்ம அழைக்கலாம், அந்த 2 எண்களையும் சார்பகா எண்கள் நம்ம சொல்லுவோம். அதனால தான் ஆப்ஷன் ஏ கரெக்டுன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை சார் ஏன் இப்படி இவ்வளோ டீப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் காலில் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மைண்டில் ஓடும். அப்போ பகா எண்ணு இருந்தால் தானே அதுக்கு ஹச்சிஎஃப் 1 வரும் நம்ம பார்த்தோம். அப்போ ஆப்ஷன் பியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்குவோம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது அவ்விரு எண்களை எவ்வாறு நம்ம அழைக்கணும், சார்பகா எண்கள், ரிலேட்டிவ் பிரைம் நம்பர்ஸ் ஆர் கோ பிரைம் நம்பர்ஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ எக்ஸாக்டாக ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2 எண்களின் மீசிமாவானது அந்த 2 எண்களின் மீப்பேவா போல் 36 மடங்கு, அவற்றின் பெருக்கற்பணம் 3600 எண்ணில் அவற்றின் மீப்போவா என்ன. சும்மா டேரெக்டாக நம்பர் கொடுக்காம மடங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். 2 எண்களின் மீசிமா, அதாவது எல்சிஎம் அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதோட மீப்போவாவை போல், ஓகே, ஹச்சிஎஃப்பை போல் 36 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஹச்சிஎஃப்ஐ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. அப்போ எல்சிஎம் என்ன வரும் 36x அப்படின்னு வரும். ஓகேங்களா. இதுதான் இப்போ அவங்க கேட்குறது அந்த மீப்போ தானே கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறது தான் கண்டுபிடிக்கணும். 2 எண்களோட பெருக்கல் பலன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ எப்பயும் போல் ஃபார்முலா நம்ம என்ன சொல்லுவோம், XY = LCM × HCF அப்படின்னு நோட் பண்ணோம். எல்சிஎம்மோடது பெருக்குத்தொகை 3600, எல்சிஎம் வேல்யூ 36x × HCF வேல்யூ x. ஓகேவா. இப்போது 36ஆல் நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 100 அப்படின்னு வரும். இங்கே இருக்குது என்ன x² தானே இருக்குது. அப்போ x² வேல்யூ 100 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 10. இப்போ இங்கே 10ங்கிறதா நம்ம ஹச்சிஎஃப்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அதே இது எல்சிஎம் கேட்டாங்கன்னா 36 × 10 360 அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா. ஸோ அந்த மடங்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்க சென்டென்ஸை நல்லா கவனித்து நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். 2 எண்களின் மீசிமானது அவற்றின் மீப்போவின் 6 மடங்கு, மேலும் மீசிமா மற்றும் மீப்போவின் கூடுதல் 210. மீப்போவின் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிடுறேன். ஏன்னா கூடுதல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பண்ணலாம், மீசிமாவானது அவற்றின் மீப்போவின் 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த நம்ம ஹச்சிஎஃப்பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எல்சிஎம் வேல்யூவை இதில் 6 மடங்கு, எக்ஸில் 6 மடங்கு. ஓகேவா. ரைட். இப்போ இந்த பாயிண்ட்டை கவனிங்க. மீசிமம் மற்றும் மீப்பாவின் கூடுதல் 210. அப்போ இந்த எக்ஸும் ப்ளஸ் 6x இது ரெண்டோட கூடுதல், அதாவது ஹச்சிஎஃபோட ப்ளஸ் எல்சிஎம்மோட கூடுதல் 210ன்னு சொன்னாங்கல்ல. அதனால நம்ம எக்ஸு ப்ளஸ் 6x வேல்யூ 210. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் என்ன, ஸோ கீழே இருக்கிறது தேவையில்லை.
எக்ஸோட வேல்யூனா எக்ஸ் ப்ளஸ் 6x 7xன்னு வரும். 7xோட வேல்யூ தான் 210 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஒரு 7 37 21. அப்போ 30 அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மீப்போவா. அப்போ டேரெக்டாக நம்ம எக்ஸவே கண்டுபிடிச்சிட்டோம் 30 அப்படின்ட்டு. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த ஆரோட எக்ஸ் வேல்யூ 30 சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போது இங்கே என்ன வரும், 180 அப்படிங்கிறது வரும். ஓகேவா. ஸோ கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரேஷியோவில் இருக்குது. அதாவது 3 எண்களோட வீதம் கொடுத்துருக்காங்க. 3, 4, 5 வீதத்தில் அமைந்துள்ளன. அவற்றின் மீசிமா 2400 எனில் அவற்றின் மீப்போவா காண அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதில் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி 3 எண்களோட ரேஷியோன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிற மாதிரி கண்டுபிடிங்க. அதோட ஹச்சிஎஃப் வேல்யூ மட்டும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். என்ன அப்படின்னா அந்த எக்ஸுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் ஹச்சிஎஃப் வேல்யூ. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மீசிமா வேல்யூயை மேலே மல்டிபிள் பண்ணிடுங்க. ரேஷியோ வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, அதை அப்படியே மல்டிப்புளாக கீழே நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இப்போ 3:4:5 தானே ரேஷியோ. 3 × 4 × 5 இதுதான் நீங்கள் எக்ஸ் வேல்யூ, அதாவது ஹச்சிஎஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இதை சிம்பிளை பண்ணால் ஹச்சிஎஃப் வேல்யூ கிடச்சிடும். ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், 4 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 6 × 24 600ன்னு வரும். அடுத்து 3 சிம்பிளை பண்ணால் 200ன்னு வரும். 5 சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 அப்படின்னு வரும். அப்போ இதில் ஹச்சிஎஃபோட வேல்யூ என்ன, 40. இதுதான் அதுக்கான ஆன்சர். இதை வேறு விதத்தில் நீங்கள் சார் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா 3 ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸு 3x 4x 5xன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா. இப்போ இதிலேருந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், இந்த 3 நம்பரில் எக்ஸு தான் காமனாக இருக்குது. அப்போ எக்ஸை மட்டும் எடுத்துக்குவோம். 3, 4, 5ன்னு இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம எக்ஸ் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், இதில் இருந்து எல்சிஎம் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கனால இந்த எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன, இது எல்லாமே x இன்ட்டு 3 × 4 × 5 இது எல்லாத்தையும் சேர்த்து எடுப்போம். அப்போ எக்ஸுன்னு வச்சுட்டு அந்த 2400ஓட இந்த 3 × 4 × 5ங்கிறத மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணி எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்க, அதாவது டிவைட் பண்ணி எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் போகிறதுக்கு பதிலாக ரேஷியோ அப்படிங்கிற கான்செப்டில் வந்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க நல்லா கவனிக்கணும். 3 எண்களோட ரேஷியோ அதோட எல்சிஎம் கொடுத்து ஹச்சிஎஃப்னு கேட்டாங்கன்னா ஓகேவா. அதே இது இன்னும் ரேஷியோவிலே வேறு கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒன்று வேணால் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இரு எண்கள் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே 84, 21. இது ஆக்சுவலாக வந்து மாறி இருக்குது. ரைட். அந்த எண்கள் 1:4 என்ற விதத்தில் அமைந்துள்ளன. அவற்றை பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ரேஷியோவில் இருக்க அப்படின்னா 1x சொல்லுவோம், இன்னொன்று 4xன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போது 2 மீப்போவும் மீசிமாவும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், xy = LCM × HF அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுவோம். அப்போது 1x × 4x = இங்கே எல்சிஎம் வேல்யூ 84, ஹச்சிஎஃப் வேல்யூ 21. இதிலேருந்து எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிற கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சார் இதை இன்னும் ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே கொடுத்துருக்க டேட்டாவில் நான் இங்கே நம்பர் 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா ரேஷியோ 1:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து 2வது கவனிச்சிங்கன்னா அதோட ஹச்சிஎஃப். ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன்னா சின்ன நம்பர் தான் அதோட ஹச்சிஎஃபாக வரும், பெரிய நம்பர் அதோட எல்சிஎம்மாக வரும். ஆனால் இங்கே ஆர்டர் மாற்றி கொடுத்துட்டாங்க. மீப்போவா அது வந்து ஹச்சிஎஃப் 84ன்ட்டும் எல்சிஎம் 21 சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலாக கிடையாது, ஹச்சிஎஃப் வேல்யூ 21. ஓகேவா. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிளானது தான், ரொம்ப சிம்பிளானது. இந்த மாதிரி மாற்றி கொடுத்ததுங்கிறனால தான் கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ரைட். இப்போது ஹச்சிஎஃப் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அந்த 2 நம்பரை கண்டுபிடிச்சலாம். இந்த ஹச்சிஎஃப் வேல்யூவால் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் அந்த 2 நம்பர். ஓகே. இப்போது இதில் மொதல் நம்பர் என்ன 1, அப்போ 1 × 21 21. ரெண்டாவது நம்பர் என்ன 4x, அப்போ 4 × 21 84. அப்போ இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன 84. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போது ஒரு ரேஷியோவில் 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்து எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் வேல்யூ மேலே நோட் பண்ணி லாஸ்ட் டைம் அதான் பார்த்தோம், மேலே நோட் பண்ணிவிட்டு அந்த ரேஷியோவை மல்டிப்பிளில் நோட் பண்ணி சிம்பிளை பண்ணிடுறோம். அதே இது நம்பரோட ரேஷியோ கொடுத்துருந்து ஹச்சிஎஃப் கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக அந்த ரேஷியோவையும் ஒவ்வொரு ரேஷியோட நம்பர்லேயும் ஹச்சிஎஃப்பை நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம்னாவே டேரெக்டாக அந்த
நம்பர்ஸ் கிடச்சிரும். அதுலேருந்து அவங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, இப்போ இங்கே வந்து பெரிய நம்பர் என்னென்னு கேட்டாங்க. ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் இதோட பெருக்குத்தொகை என்னன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பர்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட பெருக்குத்தொகைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இங்கே கொடுத்துருக்க மாற்றங்கள்லாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஈரெண்களின் மீப்போமா 48, அந்த எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அந்த எண்களின் கூடுதலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் 2 நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணணும். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஆர்வத்தோட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். 3 எண்களோட விகிதம் 1:2:3 கொடுத்துட்டு அதோட மீப்போவா ஹச்எஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை என்ன சொன்னேன்ல, ரேஷியோ வேல்யூ கொடுத்து ஹச்எஃப் வேல்யூ கொடுக்குறாங்கன்னா டேரெக்டாக அந்த இதை மல்டிப்ளை பண்ணாவே உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினும் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். இந்த ஃபார்மேட்டும் நம்ம பார்த்துட்டோம். ஏபி என்ற எண்களின் மீப்போமா சி, அதே போல் ஏ மற்றும் பிஎன் மீப்போவா என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது 2 நம்பரை எடுத்துக்கிறோம். அடுத்து அதோட எல்சிஎம் என்ன, அதில் வந்து அதோட ஹச்எஃப் என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 6. ஸோ எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் பெனிஃபிட் இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.